வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அனாலிசிஸ் அண்ட் டிசைன் ஆஃப் கிளாக்டு சீக்வென்ஷியல் சர்க்யூட். ஸோ எப்படி டிசைன் பண்ணுறதுக்கு அதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், obtain the state table from the given circuit information. ஸோ நம்மளுக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டேட் டேபிளை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். Step 2, number of states may be reduced by state reduction technique. இப்போ நம்மளுக்கு நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தால் அதை நம்ம குறைக்க பார்க்கணும். அதாவது ரிப்பீட்டட் வேல்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா குறைக்க பார்க்கணும். அது அந்த டெக்னிக் பேர் தான் ஸ்டேட் ரிடக்ஷன் டெக்னிக். தேர்ட் ஸ்டெப், அசைன் பைனரி வேல்யூஸ் டு ஈச் ஸ்டேட் இன் த ஸ்டேட் டேபிள். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிசிடி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம பைனரி வேல்யூஸ் அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ஸ்டேட் அசைன்மெண்ட். ஸ்டேட் அசைன்மெண்ட், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் இதை ஒரு தியரி பார்ட்டாக கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எழுதிட்டு நீங்களாக ஒரு எக்ஸாம்பிள் டெரைவ் பண்ணி காமிச்சிங்கன்னா, டிசைன் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நீடட் அண்ட் அசைன் எ லெட்டர் சிம்பிள் டு ஈச். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு எத்தனை ஃப்ளிப் ஃப்ளாப் வேணும்னு நம்ம முடிவு பண்ணணும், ஓகேங்களா? அதுதான் ஸ்டெப் 4, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப். வேரியபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப்பை சூஸ் பண்ணணும். சூஸ் த டைப் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் டு பி யூஸ்ட். சில டைம் கொஷினில் அவங்களே ஃப்ளிப் ஃப்ளாப் கொடுத்துருவாங்க. ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப், எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப், டி ஃப்ளிப் ஃப்ளாப்னு அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுக்காத பட்சம் நம்மளா சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்டெப் 6, ஃப்ரம் த ஸ்டேட் டேபிள் டெரைவ் த சர்க்யூட் எக்ஸைட்டேஷன் அண்ட் அவுட்புட் டேபிள். ஸோ சர்க்யூட்னுடைய எக்ஸைட்டேஷன் வேல்யூஸு, அவுட்புட் டேபிள் எல்லாம் நம்ம அந்த ஸ்டேட் டேபிள்லேருந்து எடுத்துக்கணும். ஸ்டெப் 7, யூஸிங் கே மேப் டெரைவ் சர்க்யூட் அவுட்புட். சர்க்யூட்னுடைய அவுட்புட்டு கண்டுபிடிக்கணும். ஃப்ளிப்ஃப்ளாப்னுடைய இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கே மேப் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஃபைனலாக அந்த லாஜிக் டயக்ராமை வரைஞ்சிரும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்ஸு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரான்சிஷன் டேபிள், ஸ்டேட் டேபிள், ஸ்டேட் டயக்ராம் ஃபார் த சர்க்யூட் கிவன் பிலோ. நம்மளுக்கு இங்கே ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. இந்த சர்க்யூட்டுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றுத்தையும் கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, டிட்டர்மைன் த ஃப்ளிப் ஃப்ளாப் இன்புட் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு இன்புட்டெலாம் இருக்கும் இல்லையா, அதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம அவுட்புட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எஃப், கவனிங்க இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு பாருங்கள். எக்ஸு தான் இங்கே நார்மல் இன்புட்டு, இந்த எஃப் தான் அவுட்புட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவுட்புட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த அவுட்புட்டுக்கு எப்படி வருது? இந்த கேட்டுக்குள்ளே தான் வருது. இந்த கேட்டு பேர் என்னது? எக்ஸ்ஆர் கேட்டு. இதுக்குள்ளே தான் வருது. சரி, இதுலேருந்து ஒரு ஏ இன்புட்டும், இங்கே ஏ இன்புட் வருதுங்கன்னா இந்த இடத்துல ஏ இன்புட் இருக்குது. இந்த இடத்துல எது வருது? பி இன்புட் வருது. ஸோ இந்த ஏவும் பியும் சேர்ந்து எக்ஸ்ஆர் கேட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வருது. அப்போது எஃப்எல் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஏவும் பியும் எக்ஸ்ஆர் கேட்டுக்கு, ஓகேங்களா, ஜாயின் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய இது அவுட்புட் ஈக்குவேஷன். இது என்னது? அவுட்புட்டினுடைய ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய இன்புட், அதெல்லாம் எடுத்து போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துப்போம், ஜேஏ. இதான் மொதல் ஃப்ளிப் ஃப்ளாப். அதுக்கு அவங்களே பேர் கொடுத்துட்டாங்க ஏன்னு. ஸோ நம்ம ஜேஏன்னு கொடுத்துப்போம். ஸோ இதுக்கு என்ன இன்புட் வருது? எங்கேருந்து வருது? பிலேருந்து வருது. அப்போது இந்த ஜேஏக்கு என்ன இன்புட்டு? பி. இந்த ஜேஏக்கு பின்னு எழுதிடணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஜேபி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் பி இருக்குல்ல, அதான் பி, ஜேபி. இந்த ஜேக்கு இன்புட் எங்கேருந்து வருது பார்க்கணும். இங்கேருந்து வருது. அதாவது எக்ஸு நாட்டு கேட்டுக்குள்ளே போயிட்டு எக்ஸ் பாராக இந்த இடத்துல வருது. அப்போ இந்த இடத்துல ஜேக்கு என்ன இருக்குது? எக்ஸ் பார். புரியுதுங்களா? இந்த எக்ஸ் இன்புட் வருது, நாட் கேட்டுக்குள்ளே போனோன்னா எக்ஸ் பார் ஆகிடும். அந்த எக்ஸ் பார் தான் இந்த ஜேக்கு வருது, ஜேபிக்கு. அப்போ ஜேபிக்கு என்ன எழுதணும்? எக்ஸ் பார். நெக்ஸ்ட் இப்போது கேஏ, அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பில் கேக்கு என்ன இன்புட் வருதுன்னு பார்க்கணும். இது எங்கேருந்து வருது? இதுலேருந்து வருது. இதுக்கு எங்கேருந்து வருது? எக்ஸ்லேருந்து வருது. எக்ஸு பார் இங்கே வருது. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இன்புட் வருது, இதுலேருந்து ஒரு இன்புட் வருது. இங்கே இந்த இடத்துல எக்ஸ் பார் வருது.
அப்புறம் இந்த இன்புட் எங்கேருந்து வருது பார்க்கலாமா, பியிலேருந்து வருது. ஸோ ரெண்டுமே வருது, இதில் எக்ஸ் பார் வருது, இதில் பி வருது. இது ரெண்டுமே ஆண்ட் கேட்டுன்றது மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் பார் பி தான் வந்து எதுக்கு போகுது, இந்த கேக்கு போகுது. அப்போ கேக்கு வந்து எக்ஸ் பார் பின்னு எழுதணும். இப்போ அடுத்தது கேபி கண்டுபிடிக்கணும். கேபின்னு என்னது, பி ரெண்டாவது ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இந்த கே வேல்யூ, இந்த கே வேல்யூக்கு என்ன எங்கேருந்து வருது, எக்ஸ்ஆர் கேட்லேருந்து வருது. மொதல் இன்புட்டு எக்ஸ் வருது, இந்த இடத்துல எக்ஸ் வருது. இந்த இன்புட் எங்கே வருது, இங்கேருந்து வருது. இது என்னது, ஏ. ஸோ இந்த இடத்துல ஏ. ஸோ ஏவும் எக்ஸும் நம்ம எக்ஸ்ஆர் பண்ணிக்கணும். எக்ஸ்ஆர் பண்ணி தான் இந்த கேக்குள்ளே போகுது. இப்போ ஏவும் எக்ஸையும் எக்ஸ்ஆர் கேட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து அவுட்புட் ஈக்குவேஷன் எழுதணும், ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய இன்புட் ஈக்குவேஷன் எழுதணும். இது எல்லாமே ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய இன்புட் ஈக்குவேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், derive the transition equations. ஸோ நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிற டயக்ராம் வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். நம்ம ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்லாம் ப்ரீவியஸாக படிச்சிருக்கோம். அதுக்கு என்ன அவுட்புட், நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், q ப்ளஸ் ஈக்குவல் டு ஜே q பார் ப்ளஸ் கே பார் q. இதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஒரு ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு ஜென்ரலாக. ஓகேங்களா. இதை பயன்படுத்தி தான் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு ஏ ப்ளஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த க்யூ இடத்துல ஏ போட்டுருங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஏன்னு போட்டுருங்க. QA, JA, QA, KA, QA, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏன்னு போட்டுடணும். ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். JAக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா பின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் JAக்கு பின்னு. ஓகேங்களா. அடுத்தது QA பார் அப்படியே எழுதிக்கலாம். அகைன் KA பாருக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா, இப்போ பாருங்கள், KAக்கு எக்ஸ் பார் பி, KAக்கு எக்ஸ் பார் பி, அங்கே மேலே பாருங்க இன்னொரு பார் போட்டு பக்கத்தில் QA. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் இப்போது இங்கே வந்து நான் ரெண்டு பாரை உடைக்க போகிறேன். ஓகேங்களா. இங்கே ஒரு பார், இங்கே ஒரு பார். இந்த பாரை உடைச்ச உடனே சென்டரில் இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ப்ளஸ் ஆகிடும். பி மேலே ஒரு பார். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு பார் இருக்குது, அதை உடைக்கணும்னா இப்படி உடச்சிருவோம். உடைச்சிட்டோம்னா இங்கே சென்டரில் இப்போ டாட் இருக்குது, அது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அது ப்ளஸ்ஸாக மாறிடும். QA அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ டபுள் பார் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸு ப்ளஸ் பி பார் இன்ட்டு QA, இதுதான் வந்து ஏ ப்ளஸ்னுடைய ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ லைக் தட் செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். B ப்ளஸ் ஈக்குவல் டு QB ப்ளஸ். ஸோ அதே ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய ஜென்ரல் ஈக்குவேஷனை எழுதிட்டு அந்த இடத்துல பின்னு போட்டுக்கணும். இப்போ JB என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் பார்னு கண்டுபிடிச்சோம் ஸ்டார்டிங்கில், அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். KB என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸு எக்ஸ்ஆர் ஏ கண்டுபிடிச்சோம். மேலே பார் இருக்குதுனால இங்கே பார். இது எல்லாமே இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சது சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இதில் இருக்கிற வேல்யூ எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் பார் எடுத்து அப்படி எழுதிப்போம். இந்த QB பார் இருக்குங்க இல்லையா, இதை நம்ம B பார்னு மாற்றிக்கலாம். அதேமாதிரி இந்த QBயை பின்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் ஃபைனலாக அந்த XBAக்கு அந்த வேரியபிள்ஸ்க்கு மாற்றியாச்சு. ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு நம்ம மாற்றவே இல்லை. இப்போது இது எப்படி வரும்னா B, இந்த QA பார் எப்படி மாற்றலாம், A பார்னு மாற்றிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் B பார், இந்த QAவை ஏன்னு மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். எல்லாமே அந்த வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சரி, இந்த மாதிரி நார்மல் ஆக்கியாச்சு. இப்போது ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சோம். ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஏக்கு எல்லாமே ஏன்னு போடுறோம், பிக்கு எல்லாமே பிபின்னு போடுறோம். ஒவ்வொரு நம்ம ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சது சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எல்லாமே அந்த வேரியபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துடும். நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸ் ஏபிக்கே கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப், plot a next state map for each flip-flop. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம இங்கே கே மேப் போடுறோம். அதுமாதிரி பி ப்ளஸ்க்கு இங்கே கே மேப் போட போகிறோம். ஓகேங்களா. இதில் கொஞ்சம் ட்ரிக்கும் சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு
இங்கே நம்மளுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது பாருங்கள், ஏ இருக்குது, பி இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ ஏபி இங்கே வச்சுப்போம், எக்ஸ் இங்கே வச்சுப்போம். 0 0 0 1 1 0 1 1, இங்கே 0 1 0 0 இருந்தாலும் ஏ பார் பி பார், 0 எங்கெல்லாம் 0 இருக்கோ பார் போட்டுக்கணும், 0 1 இருக்க இடத்துலலாம் பார் இல்லாமல் போட்டுக்கணும். ஸோ இங்கே ரெண்டுமே 0 இருந்தாலும் ஏ பார் பி பார், இங்கே 0க்கு மட்டும் ஏ பார், பிக்கு 1க்கு பி, நெக்ஸ்ட்டு 1க்கு ஏ, 0க்கு இருந்தாலும் பி பார், இங்கே ரெண்டுமே 1 இருக்கனால ஏபி பார் போடாமல், இங்கே 0க்கு எக்ஸ் பார், 1க்கு எக்ஸ். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இங்கே பிஏ பார். இந்த பிஏ பார் எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே 1 1 போட்டுக்கணும், 1 1. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இதை நான் பிரித்து எழுத போகிறேன். எக்ஸ் இன்ட்டு ஏ எக்ஸ்ஏ ப்ளஸ் பி பார் இன்ட்டு ஏ. சரி, எக்ஸும் ஏவும் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எக்ஸ் இங்கே இருக்குது, அப்போ கை இங்கே வச்சுக்கணும். இதில் ஏ எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது கை இப்படி வச்சுக்கிட்டேன், இந்த பக்கம் புரியுதுங்களா, எக்ஸு ஏ இதில் தான் இருக்குது. அப்போது இந்த 2 1 இங்கே மார்க் பண்ணணும். அடுத்தது பி பார் ஏ. பி பார் ஏனா எங்கே இருக்குது, இதுதான் பி பார் தான் ஏ. அப்போ இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1. ஸோ இப்படி தான் நம்ம வந்து 1 1 மார்க் பண்ணிவிட்டு மற்ற இடத்துக்கு 0 போட்டுடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இதில் இன்னொரு ஈக்குவேஷனுக்கு எழுத போகிறோம், பி ப்ளஸ் ஈக்குவேஷனுக்கு. இங்கே என்ன இருக்குங்க, எக்ஸ் பார் பி பார். இப்போ எக்ஸ் பார் பி பார் எங்கே வரும், இதுதான் எக்ஸ் பார். பி பார் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1. ஓகேங்களா? புரியுதுங்களா? இங்கே எக்ஸ் பார் பி பார் தான் இருக்குது, எக்ஸ் பார் இந்த இடத்துல இருக்குது, பி பார் இங்கே இருக்குது, இங்கே பி பார் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 1. நெக்ஸ்ட்டு எக்ஸு எக்ஸ்ஆர் ஏ த ஹோல் பார் டாட் பி. இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஓரளவுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்காதது என்ன பண்ணலான்னா அப்படியே வச்சுட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுங்க. 4th ஸ்டெப், அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ட்ரிக்கு. ஸோ ஃபஸ்ட் இங்கே ப்ரெசன்ட் ஸ்டேட்னு போட்டுக்கோங்க. என்னென்ன ஸ்டேட் இருக்குது நம்மளுக்கு, ப்ரெசன்ட் 2 தான், ஏ பி. ஸோ நம்ம இங்கே இன்புட் கொடுத்துக்கிறோம், 0 0 1 1 0 1 0 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட்டு நம்மளுக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. எக்ஸு 0ஆக இருந்தால் என்ன ஆன்சர், எக்ஸு 1ஆக இருந்தால் என்ன ஆன்சர். ஓகேங்களா? இதை நம்ம ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் பயன்படுத்துறது. ஸோ நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ். ஃபஸ்ட் நம்ம ஏ ப்ளஸ்க்கு என்னங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் ஏ ப்ளஸ். இதான் வந்து ஏ ப்ளஸ்க்கான மேப், கே மேப். என்ன இருக்குங்க, 0 0 1 1 1 1 0 1. இங்கே தான் ஏ ப்ளஸ் இருக்குது, இங்கே தான் ஏ ப்ளஸ் இருக்குது. ஸோ என்ன எழுதணும், 0 0 1 1 1 1 0 1. இதை அப்படியே எழுதியாச்சா பாருங்கள். அப்படியே இந்த 8 வேல்யூஸை எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா? இந்த 8 வேல்யூஸ் எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போது அடுத்து இந்த இடத்துல வரும்பொழுது இப்போதைக்கு நம்ம மார்க் பண்ணது இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 தான் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1. எங்கெங்கே 1 0லையும் 1 ஃபஸ்ட் இந்த இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்கோம், 2 1. இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க் பண்ணது இடம்லாம் இது 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 இதெல்லாம் கண்டுபிடிக்கல. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஈக்குவேஷனை போட்டு கண்டுபிடிச்சிடலாம். கவனிங்க, இப்போ நம்ம கண்டுபிடிக்காத வேல்யூஸ் வந்து இந்த 1, அப்புறம் இந்த 1, இங்கே இருக்கிற 3 0, இதுதான் கண்டுபிடிக்காத வேல்யூஸ். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 1 எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது எந்த ஒரு ஈக்குவேஷன், பி ப்ளஸ்னுடைய ஈக்குவேஷன். ஸோ இந்த பி ப்ளஸில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸ் பார், இந்த 1க்கு மேலே இருக்குது 0, 0வோட ஆப்போசிட் வந்து 1. நெக்ஸ்ட்டு பி பார், இந்த 1க்கு என்ன பி இருக்குது 1, 1 ஆப்போசிட் என்னது 0 ப்ளஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூக்கும் ஏ வேல்யூக்கும் எக்ஸ்ஆர் கேட் எடுக்கணும். எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, இந்த 1க்கு எக்ஸ் வேல்யூ என்னது 0 0 எக்ஸ்ஆர். ஏ வேல்யூ என்ன இருக்குது 0. ஓகேங்களா? பார் டாட் பி வேல்யூ என்ன இருக்குது, இந்த 1க்கு என்ன பி வேல்யூ இருக்குது 1.
நான் இங்கே ஒன்றுன்னு சொல்கிறேன், ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 × 0 0 ப்ளஸ் ரெண்டு நம்பருமே சேமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ஆர் கேட்டில், இப்போ 0 0 1 1 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூஸ் என்ன வரும்னா 0 தான் வரும். ஸோ சேம் இன்புட் இருந்துச்சுன்னா அது 0 தான். மேலே பார் இருக்குது, டாட் 1. 0 பார் என்னது 1, 1.1. 1.1 என்னது 1, 0 + 1 1. அப்போது இந்த 1 எடுத்து இங்கே எழுதணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் ஒவ்வொரு வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது 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 ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து திடீர்னு இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை நீங்கள் சால்வ் பண்ணி இதில் 1 மார்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, அங்கே ஃபில் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து 1 0 1 0 1 0 0 1ன்னு எடுத்துகிட்டு வந்து இந்த கே மேப்பில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது உங்களுக்கு நார்மலாக எக்ஸ் பார் பி பார் இந்த மாதிரி நார்மல் ஈக்குவேஷன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் இங்கே மார்க் பண்ணிட்டு போகலாம். இங்கே எப்படி நான் மார்க் பண்ணேன் அது மார்க் பண்ணிட்டு போகலாம். இதுமாரி கஷ்டமாக இருக்குமோ சொல்கிறேன், இதுமாரி உல்டா மெத்தட் பயன்படுத்திக்கணும். ஸோ இதுமாரி வேல்யூஸை கண்டுபிடிச்சாச்சுப்பா. இப்போ அடுத்தது அவுட்புட் ஈக்குவேஷன். அவுட்புட் என்ன கண்டுபிடிச்சோம்? F = A XOR Bன்னு ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஏக்கும் பிக்கும் எக்ஸ்ஆர் எடுக்கணும். இதுதான் ஏ, இதுதான் பி. எக்ஸ்ஆர் என்னது? சேம் இன்புட் இருந்துச்சுன்னா 0 0 1 1 இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து 0ன்னு வரும். சேம் இன்புட் இருந்துச்சுன்னா. இதே டிஃப்ரெண்ட் இன்புட் 0 1 1 0 இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 1ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து ட்ரான்சிஷன் டேபிள். இப்போ அடுத்து நான் வந்து ஸ்டேட் டேபிள் வரைய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட் ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏபின்னு எடுத்துக்கிட்டேன்னா இங்கே ஏபியில் என்ன இருக்குது? 0 0 0 1 1 0 1 1. இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறேன். இதுக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு சி, இதுக்கு டின்னு பேர் வச்சிடறேன். ஏ பி சி டின்னு வச்சாச்சா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேட்னு பேர் கொடுத்துட்டு x = 0 x = 1 a + b + a + b +. அதாவது ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணுறேன். 0 1 என்னது? 0 1. இந்த 0 1 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. நான் இதுக்கு ஏன்னு கொடுத்தேன், இதுக்கு பின்னு கொடுத்தேன், இதுக்கு சி, இதுக்கு டி. இப்போ இங்கே 0 1 இருக்கா? இந்த 0 1 எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது, பீன். அப்போது இதுக்கு பதிலாக இங்கே பீன் நாங்கள் மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ அடுத்தது 1 1 1 1க்கு என்ன பேர் வச்சுருக்கேன்? டி. ஸோ அந்த இடத்துல டின்னு மார்க் பண்ணணும். திரும்ப என்ன இருக்குது? இங்கே 1 1 தான் இருக்குது. அப்போ அங்கே என்ன எழுதணும்? டின்னு எழுதணும். 0 0க்கு என்ன மார்க் பண்ணியிருக்கேன்? ஏன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஏன்னு இங்கே மார்க் பண்ணணும். இப்போ அடுத்தது அப்படி இங்கே வரும். இப்போ இந்த இதை எடுத்துப்போம். 0 0க்கு என்ன இருக்குது? ஏ. அப்போ இந்த இடத்துல ஏ வரும். 1 0க்கு என்ன இருக்குங்க? 1 0க்கு சி. ஸோ இந்த இடத்துல சி வரும். இங்கேயும் சி தான் வரும். 1 1க்கு என்ன இருக்குது? டி இருக்குது. அப்போது ஏ சி சி டி. அங்கே அதான் எழுதிருப்பேன் பாருங்கள், ஏ சி சி டி. ஃபைனல் அவுட்புட்டு என்ன இருக்குங்க? 0 1 1 0. அதை எடுத்து அப்படிங்க எழுதிக்க வேண்டியது தான். இதுதான் வந்து ஸ்டேட் டேபிள். இப்போது ஸ்டேட் டயக்ராம் வரைய போகிறோம். கவனிங்க, நம்ம ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் என்னென்ன பேர் வச்சுருக்கோம்? ஏ பி சி டி தான் ஸ்டேட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏ எழுதிடணும், பி எழுதணும், சி எழுதணும், டி எழுதணும். நீங்கள் இதை ஸ்கொயர் மாதிரி போடலாம், ரவுண்டாக போடலாம், எப்படி வேணால் டயக்ராம் வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட் எழுதுங்க, ஏ பி சி டி. ஃபஸ்ட் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் என்ன இருக்குது பாருங்கள். ஏக்கு என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ ஏ கீழே ஒரு கோடு போட்டு 0 போடுங்க. பிக்கு என்ன இருக்குது? அவுட்புட்டு 1. ஸோ பிக்கு கீழே ஒரு கோடு போட்டு 1. சிக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ சிக்கு ஒரு கோடு போட்டு 1. டிக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன இருக்குது? 0 இருக்குது. ஸோ டிக்கு ஒரு கோடு போட்டு 0. முடிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ அப்படியே பாருங்கள், இந்த ஏ வந்து பிக்கு போகுது. பாருங்கள், இந்த ஏ வந்து பிக்கு போகுது. ஏ வந்து பிக்கு போகுது. அப்போ இங்கே ஒரு ஆரோ போட்டுடணும். இந்த ஏ பிக்கு போகுது, அதோட வேல்யூ என்னது? 0. ஸோ இந்த இடத்துல 0ன்னு மார்க் பண்ணிடணும். அடுத்தது இந்த ஏ வந்து ஏக்கே போகுது. ஏ வந்து திரும்ப ஏக்கே போகுதுன்னா இதுதான் செல்ஃப் லூப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குது? 1. ஸோ அந்த 1 எடுத்து இங்கே எழுதணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது
பி வந்து டிக்கு போகுது, இதுதான் பி, டிக்கு போகுது, அதுக்கு வேல்யூ என்ன இருக்குது 0. இந்த பி வந்து இப்போ சிக்கு போகுது, இந்த பி வந்து சிக்கு போகுது, அதுக்கு வேல்யூ 1. நெக்ஸ்ட் இந்த சி வந்து டிக்கு போகுது, இந்த சி டிக்கு போகுது, அதோடைய வேல்யூ 0. ஸோ அங்கே எழுதணும் 0ன்னு. இந்த சி வந்து திரும்ப சிக்கே போகுது, அப்போது செல்ஃப் லூப் வரும், அதோட வேல்யூ எக்ஸ் வேல்யூ 1, அந்த 1 எடுத்துங்கிறது. இந்த டி வந்து ஏக்கு போகுது, டி ஏக்கு போகுது, அதோட வேல்யூ 0. திரும்ப இந்த டி வந்து எங்கே போகுது, டிக்கே போகுது, அப்போ செல்ஃப் லூப் வரும், அதோட வேல்யூ 1. இப்படி தான் ஸ்டேட் டயக்ராம் வரையணும். உங்கள் இஷ்டத்துக்கு வரையலாம், எப்படி வேணால் கச்சா முச்சான்னு கூட வரையலாம், ஆனால் நான் சொன்ன ஸ்டெப் அங்கே இருக்கணும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது கிளாக்டு சீக்வென்ஷியல் சர்க்யூட், அதுக்கு ஸ்டெப்ஸ், இதோட கண்டினியூவேஷன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருவாங்க. இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்புட் ஈக்குவேஷன்ஸ், அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். அடுத்தது நம்ம வந்து டிரான்சிஷன் ஈக்குவேஷன்ஸை ஓரளவுக்கு டெரைவ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா நம்ம கே மேப் யூஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷனை இங்கே காட்டணும். ஓகேங்களா, நம்ம இந்த வேல்யூஸ் அங்கே எழுதுறதுக்கு. ஸோ அந்த டேபிள் யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸோட வேல்யூ எழுதுவோம், அப்புறம் பி ப்ளஸோட வேல்யூ எழுதுவோம், அவுட்புட் ஈக்குவேஷன் எழுதுவோம். சில ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அப்புறம் ஸ்டேட் டேபிள் எழுதணும், அப்புறம் ஸ்டேட் டயக்ராமும் வரையணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.